கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வாழ்கிற குடும்பத்தில் எல்லாமே ஒற்றுமை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட வேண்டாங்க. ஏன்னா ஒற்றுமை இருந்தால் தான் கணவன் மனைவி ஒன்றா வாழணும்னு அவசியமும் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலேயும் சரி, நம்ம பெற்றோர்கள் காலத்துலேயும் சரி, கணவன் மனைவிக்குள்ளே எப்பொழுதாவதும் ஒரு பூசல் விரிசல் சண்டை சச்சரவு இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் அவங்க அதை ஒற்றுமையை கருத்தில் கொண்டு குடும்ப அமைப்பு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை, எதிர்காலத்துக்கான பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கை இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு அவர்களுக்கான அந்த சுயத்தை மறந்து பொதுவான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் என் வாழ்க்கை, என் சுயநலம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி இதெல்லாம் நான் பெத்த குழந்தையாலேயே கெட்டுப்போகுது, நான் கட்டண கணவனாலேயே எந்த நிம்மதியும் இல்லை அப்படின்னு பெண்கள் ஒரு பக்கம். அதே மாதிரி ஆணும் எனக்கு தகுந்த மனைவி கிடையாது, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எனக்கு ஒத்து போகிறதில்ல, நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பெண்ணு கிடைக்கல, என் தலையில் இவளை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்லாம் வேறு வாழ்க்கை தேடி வேறு பெண்களை தேடி போகிறாங்க. போகிற இடத்துல என்ன வருது அப்படின்னா பிரச்சனைகளும், பெருங்கொண்ட அவமானங்களும், பொருள் இழப்பும், பல நோய்களும் தான் வருது. அதுதான் உண்மை. கணவன் மனைவி விட்டு போனாலும் சரி, மனைவி கணவனை விட்டு போனாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் படுவதெல்லாம் பெரும் துன்பமும் துயரமும் வேதனையும் தான். வேறு எதையும் அவங்கெல்லாம் சந்தோஷத்தையெல்லாம் அனுபவிக்கலை. வெளியில் வேணால் அவங்க அப்படி பட்டுப்புடவை அது இது அப்படி இப்படின்னு நேரத்துக்கு ஒரு உடை உடுத்திக்கிட்டு வண்டி வாகனத்தில் அப்படி வெளியில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆடம்பரமாக வாழ்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படலாம். ஆனால் அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா சேரும் சகதியும் ஒரு படுகுழியுமாக தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கட்டத்தின்படி தான் நம்மளுடைய திருமண வாழ்க்கை அமையும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த 12 கட்டம், 9 கிரகம், 27 நட்சத்திரம், 12 ராசி இதுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கிடும். இதை தாண்டி ஒன்றும் அமைக்க போகிறதெல்லாம் கிடையாது. புதுசாக வடிவமைச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்ற முடியாது. இருக்கிற வாழ்க்கையில் கிடைச்ச உறவுகளை நல்லா சிறப்பாக வாழ்ந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை உணர்ந்து அந்த தன்மையில் அனுபவமான ஒரு வாழ்க்கையை பெற்று இதுதான் வாழ்க்கை அப்படின்னு மனது ஒருநிலைப்பட வேண்டும். அவங்கள போல இல்லை, இவங்கள போல இல்லை, அப்படி வாழணும் இப்படி வாழணும், அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னு எப்போ பார்த்தாலுமே மனசுக்குள்ளே ஒரு குறையோடவே நீங்கள் இருந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் மகாலட்சுமியே கொட்டி கொடுத்தாலும் நீங்கள் குறையாகத்தான் வாழ்வீர்கள். அதுதான் உண்மை. மனசில் நிறைவு வரணும். நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் நம்பணும். கொஞ்ச காலத்துக்கு இப்படி தான் இருக்கும், அவருக்கு இதுதான் குணம், அந்த குணத்தை நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு பெண்கள் நம்பிக்கையோட ஆணுடைய குணத்தை மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கணுன்னா இப்படி கையில் பிரம்பு எடுத்துட்டு நீ அதை செய்ய இதை செய்ய, இப்படி இரு அப்படி இரு, எங்கே போகிற ஏது பண்ணுற யார் கூட பேசுகிற அப்படிங்கிற பஞ்சாயத்துக்குள்ளேலாம் வந்தீங்கன்னா பெரும் பகை உருவாயிரும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மருமகளாக அந்த வீட்டுக்கு போய், மனைவியாக அந்த வீட்டுக்கு போய் நீங்கள் செய்யக்கூடிய உண்மையான அந்த அர்ப்பணிப்புடன் அந்த குடும்பத்தில் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த ஊர் உலகமே உங்களை திரும்பி பார்க்கும். நம்மளுக்கு விளம்பரமே தேவையில்லைங்க. ஒரு மனிதனுடைய தன்மையில் இயல்பாக அவர்கள் வாழ்ந்தாலே எல்லோருக்கும் பிடித்த மனிதர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. யாருக்கும் எதுக்கும் அரிதாரம் பூசி பாசாங்கள்லாம் அங்கே பண்ணவே தேவையில்லை. நம்ம யாரையும் மாற்ற வேண்டாம், அவர்களே நம்மளை பார்த்து மாறிக்கொள்வார்கள். அப்படி தான் நிறைய குடும்பங்களில் வெற்றிகரமான பெண்கள்லாம் பெரிய அளவில் அந்த குடும்பங்களை மேலேற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வர்றாங்க. எந்த பொண்ணுமே அந்த குடும்பத்தில் சரியாக வாழாது. ஏதோ ஒரு சண்டை சச்சரவு அப்படி இப்படின்னு 4-5 அண்ணன் தம்பிங்க. அப்போ கடைசியாக ஒரு பையனுக்கு பொண்ணே கிடைக்கல. ஏன்னா 4 பேர்த்துக்கும் சொந்த பந்தம், பணக்காரங்க, அக்கம் பக்கம் உள்ளவங்கெல்லாம் பொண்ணு கொடுத்து அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்களுடைய கேரக்டர்னால ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. ஏன்டா அந்த குடும்பத்துக்கு பொண்ணை கொடுத்தோன்னு ஆயிடுச்சு. அப்படி ஒரு குடும்பம் அந்த குடும்பம். நல்ல செல்வம் செல்வாக்கு நிலம் புலன் எல்லாமே இருக்குது, வியாபாரம் இருக்குது, பஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க, பருத்தி வியாபாரம் பண்ணுறாங்க. 5 பசங்களுமே காசில் பயங்கரமான கெட்டிக்காரங்க. ஆனால் என்னென்னா கேரக்டரில் ரொம்ப மோசம். வீட்டுக்குள்ளேயே அடுத்த பொண்ணுகளை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்பா அம்மா யார் இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. மாட மாளிகை அப்படிப்பட்ட வீடு, அடிக்கும் தலைக்கும் இருக்கக்கூடிய அரண்மனை மாதிரி பெரிய பழங்காலத்து வீடு. இந்த வழியில் அந்த வழியை பொண்ணுங்களை அனுப்பிச்சிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்படிப்பட்ட அநியாயம் பிடித்த குடும்பத்துக்கு என் பொண்ணுங்களை கொடுக்க மாட்டேன்னு எல்லாரும் சபதம் எடுத்த மாதிரி யாரும் பொண்ணு கொடுக்கல. கடைசியில் ஒரு ஏழை வாழை ஏதோ ஒரு ஊரில்
பிடிச்சி கொண்டு வந்து அந்த பொண்ணை வேண்டா வெறுப்பாக வந்து இவனுக்கு கட்டி வைக்கிறாங்க. அந்த பொண்ணும் சரி நம்மளுக்கும் வசதி வாய்ப்பு அப்பா அம்மாவுக்கு இல்லை, நீ என்ன பண்ணுறது, நம்ம விதி அப்படின்னு வந்து இந்த வீட்டில் வாழ வருது. ஒரு பொட்டு நகையும் கூட அந்த பொண்ணுக்கு கிடையாது, உடுத்தருக்கு நல்ல துணிமணி கிடையாது. அவங்க இருக்கிறதே ஒரு குடிசை வீட்டு தான், ஒரு ஏதோ தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து அவங்க வந்து உழுதுட்டு இருக்காங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. விவசாய கூலிகள் தான் சொல்லப்போனால். 3 பொண்ணுங்க, இந்த பொண்ணு முதல் பொண்ணு. கட்டிட்டு வந்துட்டாங்க. வந்த பின்னாடி வாழ்க்கை எப்படி போகுது போகுது போகுது. இவன் குடியும் கூத்துமா அப்படியே இருக்கிறான். இந்த பொண்ணை வந்து அந்த வீடே, அந்த குடும்பமே மொத்தமே ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துது. அந்த 4 மருமகளும் போட்டு புருஷனோட மேல் இருக்கிற கோபத்தை அந்த பொண்ணு மேலே காமிக்கிறாங்க. மாமனார் மாமியார் எல்லாருமே பேச்சே சரியில்லை, எடுத்தெறிஞ்சு தான் பேசுவாங்க. ஏழை அங்கே வா, அதை எடு இதை எடு, அதை கொடு இதை கொடு, அதை தொடச்சி கொடு இதை தொடச்சி கொடு. வேலைக்காரியும் கூட அங்கே ஓய்வு எடுத்துடலாம், ஆனால் அந்த பொண்ணுக்கு ஓய்வே கிடையாது. அப்படியெல்லாம் உழைச்சி 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 அந்த குடும்பத்தை மேலுக்கு கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே இந்த பெண்ணுடைய குணத்தால் எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. முதல்ல அவங்க மாமியார் திருந்துச்சு, அப்புறம் மாமனார், அப்புறம் பூரா மச்சாண்டாருங்க, யார் புருஷனோட அண்ணனுங்க, 4 பேருமே என்னடா இப்படி ஒரு பொண்ணாக வந்திருக்காளே, நம்ம உண்டாட்டிகள்லாம் நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம் செஞ்சோம்னாலே இப்படி எரிஞ்சு விழுகிறாங்க, சண்டை போடுறாங்க, அது இது எத்தனையோ பிணக்குகள் இருக்குது, இந்த பொண்ணு பொட்டிப்பாம்பாட்டு இருக்குது, எதுவுமே எந்த ரியாக்ஷனுமே இல்லையே அப்படின்னு இந்த பெண்ணுடைய அமைதியை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அமைதிக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலை வந்து இந்த பெண்ணு கையில் எடுத்து அந்த அமைதியுடன் எது சொன்னாலும் ஒரு திரும்பியும் கூட பார்க்காது, முறைச்சும் கூட பார்க்காது. கண்ணில் எப்போ முழுதுமே ஒரு தாய்மையுள்ள ஒரு அன்பு கொண்ட ஒரு பார்வை தான் அந்த பொண்ணுக்கு இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு தனக்குள்ளேயே கருணையாக இருந்துருச்சு. சரி, இவங்க அறியாதவர்கள் பணங்காசுன்னு வாழ்ந்து சரியாக அந்த அம்மா பசங்களை வளர்த்தாமல் இப்படி தருதலை ஆகிட்டாங்க, நம்ம புருஷனும் அப்படி ஆகிட்டாங்க, அவங்கள பார்த்து நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு நொந்துக்கவே இல்லை. சரி, அவங்க அப்படி நம்மளோட விதியில் நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய அந்த வறுமை காரணமாக இங்கே வாக்குப்பட வேண்டியதாகிருச்சு. இந்த வாழ்க்கையே பெருசு. ஏன்னா அப்பா அம்மாவுடைய மருத்துவ செலவு, அவங்களுடைய பொருளாதாரம், தங்கச்சி 2 பேர் படிக்கிறத வந்து இப்போ இந்த குடும்பமே ஏற்றுக்குச்சு. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை மட்டும் இந்த பொண்ணு அந்த நல்ல விஷயத்தை மனசில் வச்சுட்டு இங்கே நடக்கிற எல்லா அநியாயங்களையும் பொறுத்துக்குச்சு. இந்த பொறுத்து பொறுமையாக இருந்தது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே விதை போட்டது எப்படி வந்து மண்ணுக்குள்ளே சரியாக வீரியமாக சத்து பிடிச்சி அந்த முளை விடுகிறதோ அதை போல் அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த பெண்ணுடைய அமைதி என்பது பேரன்பை விதைத்து விட்டது. எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. வீட்டில் வேலை செய்கிறவங்க, தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, அக்கம் பக்கம் எல்லாருமே இந்த பொண்ணை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, தெய்வம் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு மேலே வேலைக்காரங்கள் வரைக்கும் அபரிமிதமான மரியாதையாயிருச்சு. எந்த ஒரு ஆடம்பரம் கிடையாது. ஒரே ஒரு தாலி சரடு, ஒரு கம்மல், ஒரு சிம்பிளாக வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு நூல் சேலை, இப்படி தான் அந்த பொண்ணு எப்போவுமே இருந்திருக்கு. ஆனால் எப்போ மங்களகரமாக காலையில் 4-5 மணிக்கு எந்திரிச்சு குளித்து வீடு முழுக்க சாம்பிராணி முக போட்டு அந்த வீட்டவே கோயிலாக மாற்றுச்சு. அப்போது இந்த குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு கிடந்த அப்பன் பிள்ளை எல்லாருமே என்னடா நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வருது, இவ்வளோ தெய்வீகமாக நம்ம வீடு மாறிடுச்சா. இரவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க கொண்டாட்டிக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சமைப்பாங்க, பூரா நான்வெஜ். அப்படி எப்படியே பாத்திரம் மண்டமெல்லாம் கிடக்கும். இந்த பொண்ணு அத்தனை பாத்திரம் மண்டங்களையும் போய் கழுவி வச்சுட்டு தான் படுக்கும். காலையில் நேரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாம்பிராணி ஊதுபத்தி போட்டு அப்படியே பூஜை அறையில் சாமி வேண்டி அப்படியே அந்த பொண்ணு வணங்கியில் அந்த வீடே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கு பிறகு தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாமே அவர்களுக்குள்ளேயே மன உறுத்தலாகி இப்படி நம்ம தூங்குறோமே, ஒருத்தர் 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டவே கோயிலாக மாற்றிட்டு இருக்கா, நம்ம தூங்கலாமான்னு மாமியாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஒவ்வொருத்தராக மருமகளும் மாற ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்களும் தொடர்ந்து 4-5 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பித்து மொத்த வீடும் பெண்கள் மாறையில் ஆண்களும் அதை பார்த்து மாற ஆரம்பித்தாங்க. அப்போது அந்த பரிவு, அந்த பாசம், அந்த அர்ப்பணிப்பு எல்லாமே ஆண்களுடைய மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் குற்ற உணர்ச்சியும் ஏற்படுத்தி இப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்ம வந்து துரோகம் இழைக்கிறோமே, சங்கடப்படுத்துகிறோமே, அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறோமேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட பழக்கத்தையும் குடியையும் இந்த வேறு பெண்களுடன் இருக்கக்கூடிய தொடர்புகளையும் விட்டு வெளியே வந்தாங்க. அந்த வீடே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக அற்புதமாக மாறிச்சு. இதையை பார்த்து ஊர் சனம் சொந்தம் வந்த எல்லாருமே வாயடிச்சு போயிட்டாங்க. பொறாமப்படுறவங்க பொறாமப்பட்டாங்க, ஆனால் வெளிக்காட்டிக்கல. ஆனால் வாயால் வாழ்த்தனவங்க அத்தனை பேரும் அந்த பொண்ணை தெய்வமாக தான் பார்த்தாங்க. அப்படி ஒரு பொண்ணு எங்கள் குடும்பத்திலே இருந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க எங்கள் அத்தை. அப்படியெல்லாம் வாழ்ந்த குடும்பங்கள் அன்றைக்கெல்லாம் இருந்தனால தான் இன்றைக்கி வந்து இந்த ஊர் உலகத்தில் கொஞ்சம் நஞ்சம் அந்த ஒரு கலாச்சாரம், பெண்கள் மீதான மதிப்பு,
பெண்களுக்கான வாழ்க்கையின் பிடிப்பு இதெல்லாம் இருக்குது. அதனால் புருஷன் எங்கேயோ போகிறான், நம்மளுக்கு என்ன, நம்ம எப்படியோ போய்க்கலாம், அப்படி ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்தீங்கள் என்றால் திருமணமே செஞ்சுக்காதீங்க. கணவன் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம குடும்பத்துக்கான வேலையை நம்ம செய்யணும், அந்த குடும்பத்தை முன்னேற்றணும், நம்மளை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நம்ம காப்பாற்றணும், குழந்தைகளோட எதிர்காலமே தாய் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய பெண்கள் இன்றைக்கும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களால் தான் தெய்வங்களும் தெய்வத்தன்மையும் இந்த உலகத்தில் இருக்குது. மழை மாதிரி பெய்யுது. அதனால் பொறுத்தருள்கள். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொண்டால் உங்களை பார்த்து உங்களை சுற்றியுள்ள அனைவரும் மாறுவார்கள். இது நிச்சயமாக சத்தியமாக நடந்தே தீரும். தாய் மாசாணி உங்களுக்கு அதற்கான உறுதியான மனநிலையும் தன்னம்பிக்கையும் பேரன்பையும் பொறுத்தருளக்கூடிய அந்த அற்புதமான அன்பையும் உங்களுக்குள்ள கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.